ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, இந்த நாளை கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் தகுதி இல்லாதவர்கள் தான்ப்பா. ஆனாலும் உம்முடைய இரத்தத்தினால, வேத வசனத்தினால எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன் அப்பா. பெண்களாகிய நாங்கள் பலவீன பாண்டங்கள் ஆண்டவரை, நீர் எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபைக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. எப்படி எங்களை நடத்த சித்தம் கொண்டீரோ, நீர் எங்களை நடத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். பாடல், ஒர்ஷிப் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்மை போல கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்யுங்கள். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்று பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை
ஒரு ஜெப குறிப்பு. பின்மாறிய விசுவாசிகளுக்காக. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நம்முடைய விசுவாச குடும்பத்தினருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய விசுவாசத்திலிருந்து இறங்குவதை பார்க்கிறோம். ஸோ அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் உமா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காம நன்றியோட துதிக்கிற ஆண்டவரே. ஐயா, என் தகப்பனே, என் அன்பு தெய்வமே, இந்த கடைசி நாட்களிலே நின்று கொண்டு இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தேவனுடைய வசனத்தை விட்டோ, சபை கூடி வருதல் விட்டோ ஆண்டவரே, பின்மாற்றத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிற ராஜா, என் ஆண்டவரே, என் தகப்பனே, மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. தாயின் கருவிலே அப்பா முன் குறித்த தேவன் ஆண்டவரே, ஆதி சிநேகத்தால் சிநேகித்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, சத்ருவானவன் உம்முடைய பிள்ளைகளை பின்வாங்கி போகும்படியாக ஆண்டவரே அப்பா, என் தகப்பனே அப்பா, செய்து கொண்டு இருக்கிற அந்த கிரியைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்ன காரியத்தோடு எதற்காக ஆண்டவரே அவர்கள் பின்மாறி போனார்களோ தெரியாது ராஜா. ஆனால் அவர்கள் ஆண்டவரே அப்பா, தேவனுடைய அன்புக்குள்ள கூடி வர உதவி செய்யுங்கப்பா, கூடி வர உதவி செய்யுங்க ராஜா. ஐயோ அப்பா, உம்முடைய வருகை சீக்கிரம் இருக்குதே ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது ஐயா. என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற என் அன்பு தெய்வமே, அந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, பின்மாற்றத்துல இருக்கிற ஜனங்கள் உம்முடைய அன்பை ருசித்து வரட்டாண்டவரே. ஏற்கனவே ருசித்து ஆண்டவரே பின்மாறி போன ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம் வேதம் சொல்லுது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே. பின்மாற்றத்துல இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை ஆண்டவரே நீர் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த ஜனங்களை ஆண்டவரே மறுபடியும் மண்டைக்கு அழைத்து கொள்ளும் ஆண்டவரே, அழைத்து கொள்ள ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல மன்றாடுகிற ராஜா. என் தேவனுடைய வல்லமை இந்த வேலையில இறங்கும்படியா, மன கண்கள் திறக்கப்படட்டும், அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. மறுபடியும் தகப்பனிடத்துல ஓடி வருகிற இளைய குமாரனை போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கூட்டி சேருங்க ராஜா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காய் நன்றி நன்றி நன்றி. எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்தித்தாலும் நம் தேவன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. தைரியமாக சொல்லுங்கள். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர்.
உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். பல தெய்வங்களை கும்பிட்டு பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்று அறிந்த உன்னை தேவன் அழைக்கிறார். கஷ்டப்பட்ட போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்புவாரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தின் தெய்வங்கள் எல்லாம் என்றென்று சொல்வாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. உலகத்தின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அடுத்த ஜெப குறிப்பாக புதிய சபைகளுக்கான ஜெபம். புதிதாக கட்டுகிற சபைகளுக்கு தேவையான வசதிகளும் அதற்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் எழும்பாமல் இருப்பதற்காக நம்மிடையே ஜெபிக்க எஸ்தர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பசுத்தவங்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே இந்த சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய சபையாய் உருவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்துல ஆண்டவரே வளரத்தக்கதான தேவனாய் கர்த்தர் புதிய சபைகளை உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் வரக்கூடிய நாட்களுக்குள்ள ஆண்டவர் அநேக சபைகள் எழும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆத்துமாக்களை அள்ளி கொடுங்க தகப்பனே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சாமி. நீர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே அப்பா. நீங்க ஆண்டவரே புதிய சபையில நீர் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிய சபைகள் ஆண்டவரே அப்பா உருவாக்க நல்ல போதகரை ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அந்த பகுதி உள்ள எங்கெங்கெல்லாம் நாங்கள் சபையை உருவாக்குறோமோ அங்கெல்லாம் ஆண்டவரே உன் சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை நிரப்புங்க. ஒரு நோயோட இருக்கிறவங்க, வியாதியோட இருக்கிறவங்க ஆண்டவரே, கொள்ளை நோயில இருக்கிறவங்க ஆண்டவரே, பாரம்பரியில இருக்கிற எல்லா பிசாசோட கட்டுகளை ஆண்டவரை அறுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவோட நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. புதிய ஆட்களை புதிய சபையை நீர் கொடுக்க போற நன்மைக்காக நன்றி. ஏற்ற வேலையில கர்த்தர் நீ செய்ய போற நன்மைக்காக நன்றி ராஜா. உன் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை பாடி தேவனை நாம் ஆதாயமாய் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் துணையானாரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய்,
ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்த தெய்வம் இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவர் வாக்கு மாறிடாதவர். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ. நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அடுத்த ஜெப குறிப்பாக நம் தேசத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்காகவும் நம் குடும்பத்தின் தலையாக இருக்கிற அவர்களுக்கு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சுமித்ரா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சகோதர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் கூட நாங்க ஆண்களுக்காக செபிக்கிறோம். விசேஷமாய் அப்பா டீனேஜ் பாய்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த டீனேஜ்ல கர்த்தரை அப்பா தேடுகிற அப்பா அறிவு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். வாலிப பிரயாயத்திலும் சிருஷ்டிகரை நினை என்ற வேத வார்த்தை ஒவ்வொரு வாலிப பையன்களுக்கு மத்தியிலாய் அப்பா ராஜா கிரியை செய்வதாக. ஆமேனின் தகப்பனே, அது மாத்திரமல்ல, இந்த வாலிப பிரயாயத்துல எல்லா விதத்திலும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. அப்பா ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்களையும் கர்த்தர் தாமே தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேசம் முழுவதிலும் இருக்கிற அப்பா ஆண் மக்கள் யாவரும் தேவனை அறிகிறவர்களாய், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வேத வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கிறவர்களாய் நீர் மாற்றித்தாரும். அப்பா ஆண்கள் அப்பா குடும்பத்தினுடைய தலையாய் இருக்கிறார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, இதோ அவர்கள் சரியாக இருக்கும் போது ஆமென் அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இன்னும் அநேகர் அப்பா அநேக பாவங்கள்ல விழுந்து கிடக்குறாங்க. குடி பழக்கங்கள் அப்பா, போதை காரியங்கள், இன்னும் விபச்சாரத்துக்குரிதான காரியங்கள் அப்பா, இப்படிப்பட்ட எல்லா அப்பா பாவமான காரியங்களும் உட்பட்ட ஜனங்கள் மத்தியிலிருந்து அப்பா விடுதலை பெறும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசித்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்காக நாங்கள் ஒரு விசையாய் வருகிறோம். அவர்கள் இன்னும் வைராக்கியமாய் தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றோம். இதோ எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அப்பா அறிவிக்கப்படாதபடிக்கு காணப்படுகிறதோ எல்லா ஆண்களுக்கும் மத்தியிலாக அப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படும்படியாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் தேவனே நம் வாழ்வின் பலனாய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நீதானையா
சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் அறிவினில் வந்தேன், உன்னதமானவர் அறிவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப் போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறிப் போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, என் மூலமாகாமல் காத்தீரையா, என் மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகளுக்காக இப்போ அதிகமான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக காணப்படுது. ஸோ அந்த கேஜெட்ஸுக்கு அவங்க ரொம்ப அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த வேலையை ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அந்த மொபைல் போனுக்கு ரொம்ப ஆண்டவரே அடிக்ட் ஆயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே விசேஷமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. காலை முதலும் அப்பா இரவு வரைக்கும் ஆண்டவரே அந்த போன்லயே ஆண்டவரே அடிக்ட் ஆகி ஆண்டவரே அவங்க ஆண்டவரே நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே அந்த போனை சுற்றிலும் இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அந்த அடிமைத்தனத்துல இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே பிறக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வரைக்கும் எல்லோரும் ஆண்டவரே இந்த போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்களேப்பா. ஆண்டவரே ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப்னு ஆண்டவரே அப்பா அநேக காரியங்களை நேரத்துல செலவிடுறாங்க தகப்பனே. ஆவியானவரே அதுல இருக்கிற ஆண்டவரே அப்பா அநேக தவறான காரியங்களை அவங்க இருதயத்துல போய் ஆண்டவரே அப்பா அவங்களை தவறாய் நடத்தி கொண்டிருக்கிறதே ராஜா. ஆண்டவரே கீழ்ப்படியாத ஆவி ஆண்டவரே அப்பா இதன் நிமித்தமாய் அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே இதுல இருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதனால ஆண்டவரே படிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எக்ஸாமுக்கு கூட ஆண்டவரே அந்த பிள்ளைகளால நேரத்தை செலவிடாதபடிக்கு போன் ஆனது ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே அவங்க சிந்தனைகளை ஆண்டவரே தடுமாற செய்கிறதே ராஜா. அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்க ஆண்டவரே. அவங்க சிந்தனைகள் எண்ணங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே உண்மை சுற்றி இருக்கணும் ராஜா. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா அந்த பிள்ளைகளை எடுத்து நடத்துங்க. பெற்றோர்களே ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே முன்னோரியா இருக்கிறாங்களே ராஜா, அவர்களும் மனம் திரும்பின ஆண்டவரே என்ன நடந்தாலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த போனை கொடுக்கறது ஆண்டவரே பெற்றோர்களே ஆண்டவரே அப்பா அப்படி நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே அநேக தவறான ஆண்டவரே விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் இந்த போனின் மூலமா தான் ஆண்டவரே தொடங்கப்பட்டு இருக்கிறது. அப்படியான இந்த போன் ஆண்டவரே தூரமா இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. இந்த தேசத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற தேவன் தாமே ஆண்டவரே எடுத்து நடத்துங்கப்பா. அப்பா அந்த விழிப்புணர்வு ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே பெற்றோர்கள் மத்தியிலும் ஆண்டவரே வரட்டும் தகப்பனே. சீக்கிரத்துல ஆண்டவரே அப்பா அந்த போன் ஆண்டவரே பிள்ளைகள் கைக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா சீக்கிரத்துல ஒரு தடைகள் விதிக்கும்படியாய் தேவன் தாமே ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க, எடுத்து நடத்துங்க ராஜா. இந்த வேலையை ஆண்டவரே முற்றிலுமா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அடுத்த பாடலாக இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. பலவீனங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை நாம் நினைத்து அதை பாடி அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். எனவே நாம் சுமந்து கொண்டார் பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார் பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார் என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக குடும்ப புகைப்படங்களை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் கிரேஸ் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க விஜய் சாந்தி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தாப்பனே, அப்பாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் தாப்பனே. கிரேசி சிஸ்டருக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காக உங்களோட பாதப்படையில வரைக்கிறோம். அப்பா மகளையும் அப்பா அவருக்கு கொடுத்த கணவரையும் நீங்க ஆசீர்வாதத்தையும் மட்டுமா பலப்படுத்திருக்கீங்க. அதற்கு நமக்கு நன்றி தாப்பனே. உண்மை தேடி உண்மை நாடி உண்மை ஓடி வந்த மகளுக்கு தாப்பனே ஏதோ மகளை அப்பா வெட்கப்பட்டு விடாமல் தாப்பனே மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி வருகிறார். அதற்கு நமக்கு நன்றி தாப்பனே. மகள் கையிட்டு செய்கிற காரியத்துல இந்த தேவனுடைய கரம் இருக்கட்டும் தாப்பனே. அப்பா மகளுக்குரிய அப்பா என்ன பிரச்சனையானாலும் நீரை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தாப்பனே. மகளுக்குரிய காரியங்கள்ல தாப்பனே என் தேவன் கூட இருந்த ஒரு தகப்பனாக இருந்து தாப்பனே அப்பா ஆலோசனையை கொடுத்து இந்த காரியத்தை எப்படி செய்யணும் எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை இந்த குடும்பத்துல கொடுங்க தாப்பனே. மகள அப்பா நீங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் அந்த குடும்பத்துல மகளை ஆசீர்வாதத்து அப்பா எல்லாவற்றிலும் ஒரு சாட்சியை எழும்பி பிரகாசிக்க தாப்பனே. மகளை நீங்க தொடுங்க தாப்பனே. மகளுக்கு கொடுத்த கணவருக்காக கூட உங்களுக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அந்த கணவரை கூட உங்களோட பாதப்படியில கொடுக்குறோம் தாப்பனே. அப்பா அந்த மகனுடைய இருதயத்துல கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்பா குடும்பமாய் அப்பா இந்த உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க தாப்பனே. அப்பா நீங்க அந்த மகனுடைய இருதயத்துல கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்பா கொடுக்கப்பட்ட மகள் பிரைசிக்கா கூட நம்மளோட பாதப்படியில வருகிறோம் ராஜா. அப்பா ஞானத்தினால் நிரப்புங்க மகளுக்கு. அப்பா கர்த்தருக்கு பயப்படலை ஞானத்தின் ஆர்வம் என்று சொன்னது போல தாப்பனே உமக்கு பயப்படுகிற பயத்தை நிமித்தம் தாப்பனே ஞானத்தை அதிகமாக கொடுத்து அப்பா இன்னும் அதிகமா உங்க கிட்டி சேர தாப்பனே. உடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் உடைய சமூகத்துல இன்னும் அதிகமாய் தேடுவோம் மகளை நீங்க பயன்படுத்துங்க ராஜா. நீர் அப்படி சேர்ப்பதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. படிப்பு காரியத்துல கூட பிள்ளையோடு கூட நீங்க இறங்க அப்பா மகளுக்கு ஞானத்தை கொடுத்து தாப்பனே. அப்பா நீர் மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தை உங்களோட கருத்துல கொடுக்கிறோம். உங்களோட சட்டைகள் நல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் ஒருவரை தாப்பனே அந்த குடும்பத்திற்கு அப்பா தாப்பனாக இருந்த ஆறுதல் கொடுத்து அப்பா தேற்றி அப்பா அந்த பிள்ளைகளை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது குடும்பத்திற்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் உங்களது புகைப்படங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எங்களது வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் தெரியும். அதன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது ஜெப குறிப்புகளையும் அதில் எழுதி அனுப்புங்கள். ஆமேன். கொஞ்ச நேரம் தேவனை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையைச் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாமே முடிந்ததென்று
என்னை இயல்ந்தோர் மத்தியில் தேவன் நம்மை தலை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஒருவரும் சீரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே புகழ், தேவன் ஒருவருக்கே கனம். அவருக்கு மட்டுமே துதியும் கனமும் சேர்வதாக. அவரோடு கூட இருந்து நீங்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறீர்கள். அவருக்கென்று வழிவிடுங்கள், அவர் உங்களை ஆட்கொள்வார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.